வெல்கம் டு தொண்டன் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. கிராமத்து சைடில் ஒரு கறி குழம்பு, எங்கள் வீட்டில் செய்கிற கறி குழம்பு எப்படின்னு ஒரு சின்ன சமையல் வீடியோ. நான் ஃபஸ்ட்டு கறி குழம்பு, பீஃப் குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா திட்டாதீங்க. நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கறியை தாளிச்சு விட்டுறணும், கருவேப்பிலை கடுகு போட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாணலை வடை வச்சுட்டு, வடை ஓரளவுக்கு மல்லி, நம்ம எவ்வளோ கறி போடுறோமோ எவ்வளோ தண்ணி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் அடிச்சுக்கிறதுக்காக மல்லி, சீரகம், மிளகு, இந்த இதை சேர்த்து, இது தனியாக சட்டியில் கறி வந்துட்டுருக்கு. தண்ணி வச்சு இந்த வாணலையில் மிளகு, மல்லி, சீரகத்தை போட்டு கொஞ்சம் ரொம்பவும் கருகு விட்டுறக்கூடாது, பச்சையாகவும் இருந்துடக்கூடாது, அந்தளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே வாணலியில் சின்ன வெங்காயம், நமக்கு எவ்வளோ அந்த கறி மசாலா தேவையோ அந்தளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி அதைய வாணலியில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், லைட்டாக எண்ணெய் ஊற்றி அது ஒரு ப்ரௌன் கலரில், அதாவது ரொம்பவும் கருகாமல் பச்சையாகவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கணும். அது கூட ஒரு 12-14 பச்சை மிளகா, வரமிளகா, நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டு, இதை இப்போ வெங்காயம் ஒரு 3/4 பாகத்துக்கு வறுக்கும்போது நம்ம மிளகா சேர்த்தா போதும், இல்லைன்னா மிளகா சீக்கிரம் கருகிரும். அதனால் அந்தளவுக்கு இருக்கும்போது சேர்த்து ஒரு வறுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தாளிக்கும்போது கொஞ்சம் போட்டுக்குவோம், கறி தாளிச்சிடும்போதும் அதுலேயும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு ஒரு பெரட்டிக்கலாம். நல்லா எல்லாமே கொஞ்சம் நல்லா முருவல் ஆனதுக்கப்புறம் மிளகாயுமே கொஞ்சம் நல்லா வேகும், கொஞ்சம் கருகவும் இல்லாமல் பச்சையாகவும் இல்லாமல் இது பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த மல்லி, சீரகம், குருமிளகு அதை தூக்கி இதுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா கறி அப்பப்போ கொஞ்சம் இந்த கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஓரளவுக்கு தண்ணி வச்சுருப்போம், இருந்தாலும் அடிபட்டுரும், கறியிலேருந்து தண்ணி விடும். இருந்தாலும் நம்ம அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிண்டி விட்டோன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, நம்ம எவ்வளோ மசாலா அரைக்கிறோமோ அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டால் போதும். மஞ்சத்தூள் ஜாஸ்தியாக போட்டோம் குழம்பு டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம கறி குழம்புக்கு தேவையான மசால் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். தேங்காய் உரிச்சாச்சு, தேங்காய் உரிச்சிட்டு அதுக்கு அரைக்க போகிறோம். டங் டங் 3வது அடியில் க்ளோஸா இல்லை 4வது அடியில் க்ளோஸ். இந்த தேங்காய் நம்ம அப்படியே அதை சொல்லி விட்டு அப்படியே தேங்காய் டப்புன்னு பிரிஞ்சு வர மாதிரி இந்த மாதிரி லைட்டாக தட்டிகிட்டே இருந்தோன்னா தேங்காய் தொட்டியும் அப்படியே நம்ம இது பண்ணாமையே அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா கத்தி வச்சு அப்படியே தோண்டும் போது நம்ம கையில் மிஸ் ஆகி அடிபட்டுரும். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணணும் இப்படி பண்ணுறதுக்கு. அதுக்கு பதிலாக நம்ம லைட்டாக மேலே தொட்டிகிட்டே இருந்தால், ரொம்ப ஸ்பீடாக தட்டாமல், ரொம்ப ஃபோர்ஸை தட்டாமல் மேலே அப்படியே லைட்டாக தட்டிகிட்டே இருந்தால் அது அப்படியே டோப் மாதிரி கலந்து வெளியே வந்துடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்காக தேங்காய் ஸ்லைஸ் பண்ணுறோம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம்.
அடுத்தது காரத்துக்கு தயார். நம்ம வறுத்து வச்ச அத்தனை மசாலா பொருட்களையும் மிக்ஸி ஜார் குளறி போடவும். அடுத்ததாக தேங்காயை போடவும். தேங்காய் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன பீஸ் போட்டால் போதும்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் தேங்காய் ஒரு தேங்காய் போடுவோம். நாங்கள் பெரிய குடும்பங்கிறனால குழம்பு நிறைய வேணுங்கிறனால ஒரு தேங்காயே போட்டு அரைப்போம். நான் இன்றைக்கி அரை மூடியிலையும் 3/4 கட் பண்ணி போட்டு அரைக்கிறதுக்கு போட்டு ஒரு 1/4 குழம்புல கட் பண்ணி ஸ்பையராக கட் பண்ணி போடுறக்காக வச்சுருக்கேன். அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைங்கிற தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இதில் நம்மளுக்கு அந்த மஞ்சத்தூள் போட்டது நமக்கு திருப்தி தரலைங்கிறது நம்ம அந்த காரம் அரைக்கும்போது தெரியும். காரத்தோட கலர் லைட்டாக மஞ்சள் அடிக்காமல் ஒரு ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா நீ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தக்காளி தேவைக்கு மட்டும் சின்ன தக்காளி போட்டால் போதும். ஏன்னா தக்காளி ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கறிக்குழம்பு நல்லா இருக்காது. அதாவது எங்கள் வீட்டு கறிக்குழம்பு சாம்பார் ஃபீல் வந்துடும். காரக்குழம்பு சாம்பார் மாதிரி ஃபீல் வந்துடும். அதனால் தக்காளி தேவையில்லை. எங்கள் அம்மா தக்காளி போடாது. அதனால நான் சமைக்கிறதுனால நல்லா எல்லாம் போயிடுச்சுன்னா வம்பாய் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எங்கள் ஊரில் எப்படி சொல்கிறது, நாங்களாம் கறி எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் எங்கள் அம்மா கல்லில் ஆட்டாட்ட சாப்பாடை போட்டு போய் கல் கட்டி நிற்போம். அந்த காரத்தை பச்சை காரத்தை போட்டு உப்பை போட்டு பிணைஞ்சு அப்படியே எங்கள் அம்மா ஒவ்வொரு கையை கொடுக்கும். அடடா அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை நம்ம கறிக்குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம். அந்த குழம்பு கொதிக்கும் போது அந்த தேங்காய் ஃப்ளேவருக்குள்ளே குழம்பு இறங்கி அடடா தேங்காய் திங்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதிக்குது. கடைசியாக கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அந்த கறி குழம்ப குடிக்க போகிறோம். ஆனால் காலையில் சாப்பிட்டாச்சு. அந்த காரத்தை போட்டு பிணைஞ்சு உப்பை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ கறி குழம்ப குடிச்சிட்டு அப்புறம் மதியத்துக்கு மேலே சாப்பிட்டுக்கலாம். நன்றி.